இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் பேரு. என்ன நடக்கும்னா, அது ஒரு உடலுடைய நோய் எதிர்ப்பாற்றல் திறன்ல இருக்கிற ஒரு பிழைனால, ஒரு ஆட்டோஇம்யூனால உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் தன்னால நடந்து நடந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போறது. நல்ல ஹெல்தியா இருக்கிறவன் உடல்ல எங்க பாக்டீரியா நிறைய கிடைக்கும் பார்த்தா அவனுடைய மலத்துல தான், ஃபீசிஸ்ல தான் ஹெல்தி பாக்டீரியாஸ் நிறைய இருக்கிற இடம் மலத்துல. அப்படி மலத்தை எடுத்து வைத்தால் உடல்ல நல்லது செய்யற பாக்டீரியா நல்லா வந்து அவனுக்கு மிகச்சிறப்பா சரியாயிடுச்சு. ஆனா அதோட சேர்த்து இன்னொரு விளைவு கிடைச்சு, அன்இன்டெண்டட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றான். இந்த மலத்தை யாரிடமிருந்து பெற்றார்களோ அந்த மனிதன் மாதிரி இவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மனிதனுடைய அறிவாற்றல் வர ஆரம்பிச்சு, என்னடா மூளையவா மாத்தினோம், வெறும் மலத்தை தானே எடுத்து மாத்தினோம் என்று பார்த்தப்புறம் தான் அறிவியலாளர்கள் கண்டறிகிறார்கள், அந்த குடலுக்குள் புதிதாக வந்த பாக்டீரியாக்கள்லாம் மூளையில் இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி உள்ள போய் இவனுக்கு ஒரு புதிய சிந்தனை வளத்தை கொடுத்திருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு ஆட்டிசம் மாதிரி நோய்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த போக்கஸ் தன்மையை கொடுக்கிறதுக்கு குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நல்லா கொண்டு வந்து சரி பண்ண முடியுமா என்கிற ஆய்வு பல பில்லியன் டாலர்கள் முதலீடுல அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது.